ஒய்சா பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித் எசகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14ஆம் தேதி உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணி தினத்தில் மகளிர் அணி சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு அன்னை மொழியை காத்து அனைத்து மொழியும் கற்க வேண்டும் என்பதையும் கேப்டன் சொன்னது வகையில தான் இன்னைக்கு தேமுதிக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு பற்றியும் அன்றைக்கு விவாதம் நடந்தது. உறுதியாக மத்திய அரசு இதுவரைக்கும் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தரல. தொகுதி சீரமைப்பை பற்றி 40 MP தொகுதியை குறைப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தராததுனால நாம் அதை பற்றி நிறைய பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் தமிழக அரசிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்றைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கோங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் நிச்சயமாக தொகுதிகளை குறைக்கின்ற இடத்துல மத்திய அரசு செயல்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை அன்றைக்கு உறுதியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் சொல்லியிருக்காங்க. எனவே 40 தொகுதிகளுக்கு கம்மி இல்லாமல் நிச்சயமாக தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கதை தேமுதிக ஒத்துக்காது. நிச்சயம் தமிழக அரசுடன் இணைந்து தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த மகளிர் அணி தினத்திலே இங்கு வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுடைய பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.